ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீதமான சாதத்தில் பஞ்சு போல் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். மதியம் மீதமான சாதம் இருந்தாலும் முத நாள் உள்ள சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் இதே மாதிரி செய்திடலாம். அதே போல் புழுங்கலரிசி சாதத்துலேயும் செய்யலாம், பச்சரிசி சாதத்துலேயும் செய்யலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு 1.5 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது பெரிய கப்பு, அதனால் 1.5 கப்பு சாதம் இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. எல்லாமே மாற்றிடுங்க. இப்போ இது கொஞ்சம் குறைவான சாதமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் விட்டேன். முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சேன், அரைவிடலை. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, நான் உப்பு சேர்த்து வடிக்கல, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சேன். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. குறைவான சாதம் இருந்தால் குறைச்சி விட்டு அரைங்க. பாருங்கள், இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுருவோம். ஏன்னா நம்ம தண்ணி விடாமல் அரைச்சோன்னா மிக்சியில் ஓடலை. அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சேன். பாருங்கள், இப்போ இதில் இருக்கட்டும். இப்போ நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நான் இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு போட்டிருக்கேன். பாருங்கள், போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டு அரைச்சிருந்தீங்கன்னா கூட மாவு எடுக்கும். இடியாப்பம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மாவு பச்சை மாவு அப்படி தானே, அதனால நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டேன். இப்போ இன்னும் 1/4 கப்பு மாவு மிச்சம் இருக்குது. நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. கையில் நல்லா ஒட்டிச்சோன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. நம்ம எண்ணெய் எதுவும் விடலை இது வரைக்கும். எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்துடும். இவ்வளோ இருக்குது மிச்சம். சாதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு எவ்வளோ குறைவாக தண்ணி விட்டு அரைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மாவு எடுக்கும். மாவு அதிகமாக சேர்த்தாலும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது போல் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி விட்டு அரைச்சிடுங்க சாதத்தை. இப்போ 3 பகுதியாக பிரித்து எடுத்துடலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம இடியாப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப சின்ன கண்ணுள்ளது தான். இப்போது பாருங்கள், இட்லி குட்டு ஒன்றாலும் தான், இடியாப்பத்தட்டு ஒன்றாலும் தான், எதுலேயுமே நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பிள்ளைகளுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், நீங்கள் எப்படி சின்ன சின்னதாக விட்டு எடுத்து வச்சிடுங்க. இப்படியே நம்ம இருக்க மாவாவிலையும் பிழிச்சிடலாம். எனக்கு 2 தட்டுக்கு 6 பெரிய பெரிய இடியாப்பமாக செய்துட்டேன். 2 நேரமாக வேக வச்சு எடுத்துடலாம். நீட்டு பாருங்கள், எல்லாம் பிழிஞ்சு வச்சு இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்த உடனே இப்படி வச்சுருங்க உள்ள. அதே போல் இந்த தட்டையும் வச்சு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டு. அப்படின்னா தான் நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது நல்லா வந்திருக்கு. நல்ல பூ போலையும் இருக்குது. கொஞ்சம் ஆறின உடனே எடுங்க. பாருங்கள், ஒட்டாமல் வரும். பாருங்கள், இட்லி போல் இருக்குது. பாருங்கள் பாருங்கள், பிச்சு பாருங்கள், இவ்வளோ அழகாக உள்ள நல்லா வெந்து இருக்குது. பாருங்கள், பூ போல் இருக்கும். இது கூட நாட்டு சக்கரை வச்சு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்லாம். நம்ம மதியம் மீதமான குழம்புகள் எதுவும் இருந்தால் சாப்பிட்லாம். கடலைக்கறி, சிக்கன் கிரேவி எதுவும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா பஞ்சு போல் நூல் போல் இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். மிதமான சாதத்தில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.